जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும் உடன் உண்பவர்கள். இதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்று ஞாபகம் வருகிறது. ஆகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது அதை சமைத்தவர்கள், பரிமாறுகிறவர்கள் ஆகிய 2 பேரோடு கூட சாப்பிடுகிறவர்களையும் சொல்லி இருக்க வேண்டும். போஜனம் பண்ணும்போது நம்மோடு சாப்பிடுகிறவர்களுடைய குணதோஷங்களின் பரமாணுக்களும் நாம் சாப்பிடும் அன்னத்தில் ஓரளவுக்கு சேர்கிறது. பரம சுத்தமாக இருக்கப்பட்டவர்களை பங்கி பாவனர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது அவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே அந்த பந்தி, அதாவது பங்கியை சுத்தப்படுத்தி விடுகிறார்களாம். அவர்களோடு நாம் போஜனம் பண்ணினால் அந்த ஆகாரம் உள்ளே போய் நம் மனசை தூயதாக்கும். இதே மாதிரி பங்கி தூஷகர்களை பற்றியும் சொல்லி இருக்கிறது. ரொம்பவும் தோஷமுள்ள இவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே பந்தி முழுதும் அசுத்தி ஆகிவிடுகிறதாம். இது மட்டும் இல்லை, சைவ போஜனமே பண்ண வேண்டிய ஜாதிக்காரன் அசைவ போஜனம் அனுமதிக்கப்பட்ட ஜாதியாருடன் சேர்ந்து சாப்பிட்டால் என்ன ஆகும்? அந்நிய பதார்த்தத்தில் இவனுக்கு ஒரு ஆசை உண்டானாலும் உண்டாகக்கூடும் அல்லவா? நியமம் தப்ப இடம் உண்டாகிவிடும் அல்லவா? சம பங்கியினால் சமத்துவம் கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு கிழங்கையும் பழத்தையும் தின்று கொண்டு கிடக்க வேண்டிய ஒரு சந்நியாசியை முள்ளங்கி, வெங்காய வாசனை சபலப்படுத்துகிற பொது பங்கியில் கொண்டு உட்கார்த்தி வைத்தால் அவனுடைய பெரிய லட்சியத்துக்கே அல்லவா ஹானி வந்துவிடும். இம்மாதிரி ஒரு ஜாதிக்காரன் அல்லது ஆசிரமக்காரனின் தர்மம் கெட்டு போவதால் பாதிக்கப்படுவது அவன் மட்டும் இல்லை. இதனால் அவன் செய்கிற காரியம் கெட்டு அவனால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மையே போய்விடுகிறது என்பதை சீர்திருத்தக்காரர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சம பங்கி ஹாஸ்டல்களின் காமன் மெஸ் கேண்டீனில் ஒரே சமையற்கட்டிலேயே சைவ பதார்த்தம், அசைவ பதார்த்தம் இரண்டையும் சமைத்து அந்த பரமாணுக்கள் கலப்பது என்றெல்லாம் பண்ணி இருப்பது எல்லாரையும் பக்குவ ஸ்திதியில் ஒரே போல் இறக்குகிற சமத்துவத்தை சாதித்திருக்கிற அநேக சீர்திருத்தங்களில் ஒன்றாகத்தான் ஆகும். கேட்டால் இப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணினால்தான் ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள். எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. எல்லாரையும் சேர உட்கார வைத்து நியமமில்லாத ஆகாராதிகளை போட்டுவிட்டால் ஒற்றுமை உண்டாகிவிடும் என்பதை கேட்க, உலகத்தின் எல்லா தேசங்களையும் யுத்தத்தில் இழுத்துவிட்டு ஜன சமுதாயத்துக்கே பெரிய சேதம் விளைவித்த வேர்ல்ட் வாருக்கு காரணமாயிருந்த ராஜாங்கங்கள் எல்லாம் யுத்த பிரகடனம் செய்ததற்கு முதல் நாள் வரையில் பரஸ்பரம் விருந்து கொடுத்து கொண்டு இவருக்கு அவர் டோஸ்ட், அவருக்கு இவர் டோஸ்ட் என்று சேர்ந்து சாப்பிட்டு விட்டுத்தான் மறுநாளே ஒருத்தர் தேசத்தை இன்னொருத்தர் நாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். இராணுவம், சிவிலியன் பாப்புலேஷன் என்ற விவஸ்தை இல்லாமலே. அப்படியும் ஒற்றுமை சகபோஜனத்தால் வந்துவிடும் என்று உபதேசம் செய்கிறார்கள். ஏதோ தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அல்ப திருப்திக்காகவே இப்போது நடக்கும் இந்த தே கச்சேரிகளும் சிற்றுண்டி விருந்துகளும் கலப்பு போஜனங்களும் பிரயோஜனப்படுகின்றனவே தவிர இதனால் ஒற்றுமையோ சௌஜன்யமோ உண்டாகிவிடவில்லை என்பது இந்த புது பழக்கங்கள் நம் தேசத்தில் ஏற்பட்டு பல வருஷங்களாகி இன்னமும் தினம் தினம் சமூக சண்டைகள் ஜாஸ்தியாகிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதிலிருந்தே தெரிகிறது. பட்டம் பெறுவது மாதிரி ஸ்வயலாபத்தை உத்தேசித்து ஒரு ஏமாற்று விதையாகத்தான் இந்த விருந்து உபச்சாரங்கள் நடக்கின்றன. இதோடு போனால் கூட பரவாயில்லை. இந்த நவ நாகரிக விருந்துகள் தர்ம நூல்களில் இருந்தும் வெகு தூரம் எட்டி போய் கொண்டிருப்பதால் ஆத்மார்த்தமாகவும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்குகின்றன. சாஸ்வத ஒற்றுமைக்கு வழி சேர்ந்து உண்டு காட்டுவதல்ல, சேர்ந்து தொண்டு காட்டுவதே ஆகும். நான் பல சமயங்களில் சொன்னது போல ஜாதி என்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் சகல ஜனங்களும் சேர்ந்து சகல ஜனங்களுக்குமான தொண்டுகளை செய்வதால்தான் ஒற்றுமை வளரும். இந்த பொது சேவை பரிசுத்தமாக நடக்க முடியாதபடி அதிலும் அரசியலை கொண்டு வந்து விட்டுவிட்டு ஆச்சார சாஸ்திரத்தை சேர்ந்த ஆகாராதி விஷயங்களில் அரசியல் அபேதவாதங்களை கலந்து தர்மங்கள் கெடும்படி செய்து வருகிறார்கள்.
அவனவன் தானே சமைத்துக் கொள்வதோடு சாப்பிடும் போதும் பிறரின் பரமாணு எதுவும் சேராமல் தனியாகவே சாப்பிடுவது ஸ்லாக்கியம். ஸ்வயம் பாகம் பண்ணிக்கொள்கிறவர்களே சாப்பிடும்போது ஒருத்தருக்கு மேல் சேர்ந்தால் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒருத்தரையொருத்தர் கேட்டுக்கொண்டு நாக்கு சபலத்துக்கு இடம் கொடுக்க வேண்டி வரும். ஆகையால் தனித்தனியாய் பண்ணிக்கொள்வதை தனித்தனியாகவே சாப்பிட்டு கொள்ள வேண்டும். சமத்துவமும் சோசியலிசமும் வேறு துறைகளினால் ஏற்பட்டால் போதும். பொது சமையல் சமபந்தி என்று சீர்திருத்தம் பண்ணியதால் பிராணி ஹிம்சைதான் ஜாஸ்தி ஆகிறது. தலைமுறை தத்துவமாக மரக்கறி உணவையே கடைபிடித்த பலர் நான் வெஜிடேரியன்கள் ஆகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த சீர்திருத்தம் தான் காரணம். பகு காலமாக நான் வெஜிடேரியன்களாகவே இருந்து வருகிற தேசங்களிலும் அங்கங்கே ஏதோ 10-20 பேர் கஷ்டப்பட்டு வெஜிடேரியன்ஸாக இருந்து கொண்டு வெஜிடேரியனிசத்தை பிரச்சாரப்படுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிசாக எதை ஏற்படுத்த முயல்கிறார்களோ அது ஏற்கனவே நம்மிலே எத்தனையோ கோடி பேருக்கு பாரம்பரியமாக வந்திருந்தும் நாம் இருக்கிறதையும் அழித்துவிட்டு லோகத்துக்கே வழிகாட்டியாக செய்கிற லாபத்தை நஷ்டப்படுத்தி சீர்திருத்தம் செய்கிறோம். மனுஷர்களாக பிறந்தவர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து என்கிறதை அதற்கு சம்பந்தமே இல்லாமல் சாப்பாட்டில் கொண்டு வந்து அதற்காக ஏற்படுத்துகிற சமத்துவத்துக்காக பசு பட்சிகளாக பிறந்த அநேக ஜந்துக்கள் உயிரையே இழக்கும்படி பண்ணி வருகிறார்கள். காந்தியத்தில் இந்த சமத்துவம் அந்த அஹிம்சை இரண்டுமே இருக்கின்றன என்கிறார்கள். தானே தன் சாப்பாட்டை தயாரித்துக் கொள்வதில் உள்ள அநேக நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதிலே எதிர்பார்க்க முடியாத இன்னொரு பிரயோஜனத்தை சொல்கிறேன். வேத வித்தை வளரவும் வழி. வேத வித்யாபியாசமே ஸ்வயம் பாகத்தால் வளரும். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று தோன்றலாம். சொல்கிறேன். வடக்கே நான் போயிருக்கும் போது பார்த்திருக்கிறேன். ஒரிசா, பெங்கால், யூபி முதலிய இடங்களில் நம்மூர் மாதிரி வேத பாடசாலை என்றில்லாவிட்டாலும் சம்ஸ்கிருத பாடசாலை என்று இருக்கும். நம்மூரில் தமிழ்நாட்டில் மொத்தம் ஏதாவது 30-40 பாடசாலைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்குமா என்கிறதே சந்தேகமாய் இருக்க, அங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட சம்ஸ்கிருத பாடசாலைகள் நூற்றுக்கணக்கில் இருந்தன. பாடசாலை என்பது அங்கே டோல் என்பார்கள். இந்த விஷயத்தில் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும் என்று நாம் நினைக்கிற அஸ்ஸாமிலேயே சுமார் 200 டோல் இருக்கிறதென்று கவர்னர் சொன்னார். குறிப்பு: 1958 ஏப்ரலில் அப்போது கவர்னராய் இருந்த அஸ்ஸாமியரான ஸ்ரீ விஷ்ணுராம் மேத்தி ஸ்ரீ பெரியவாளை தரிசித்து உரையாடினார். இதிலே இன்னும் வேடிக்கை என்னவென்றால், நம் பாடசாலைகளுக்கு நிறைய மூலதனம் இருக்கிறார் போலவும் வடக்கத்தி பாடசாலைகளுக்கு கிடையாது. ஆச்சாரம் சம்பிரதாயம் என்பதிலெல்லாம் நாம் தான் ரொம்ப மேல் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த போதிலும் நம் பக்கத்தில் நிறைய மூலதனம் இருந்தும் வேத பாடசாலைகள் தினக்கிரமேண க்ஷீணித்து போகிறதேன்? வடக்கே இத்தனை டோல்கள் இப்படி நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருப்பதேன் என்று எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. அப்புறம்தான் அவர்களையே கேட்டதில் புரிந்தது. மூலதனம் இல்லை என்கிறீர்கள், இத்தனை மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டேன். மாணவர்கள் இருப்பதற்கு மூலதனம் என்னத்துக்கு என்று எதிர்கேள்வி கேட்டார்கள். ஃப்ரீயாக சாப்பாடாவது போட்டால்தானே வித்தியார்த்திகள் சேர்வார்கள் என்றேன். ஆமாம், சாப்பாடு போட வேண்டியதுதான், அதற்கு மூலதனம் வைப்பான் ஏன்? கிரானாக்கார பனியாவோ மார்வாரியோ இருக்கிறான். கிரானா என்றால் பலசரக்கு கடை. சம்ஸ்கிருதம் படிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பசங்கள் போய் கேட்டால் அவன் ஆட்டாமாவும் மக்கனும் கொடுத்து விடுகிறான். மக்கன் என்றால் வெண்ணெய். அந்தந்த மாணவனே அந்தந்த மாவை பிசைந்து தவாவிலே போட்டு சுட்டு ரொட்டி பண்ணி தின்று கொள்கிறான். அவ்வளவுதானே. மக்கன் கிடைக்காவிட்டால் கூட சரி, அப்படியே நெய்யும் இல்லாமல் சுக்கான் ரொட்டியாக வாட்டி தின்று விடுவது எங்களுக்கு பழக்கம்தான். தவா கூட வேண்டும் என்பதில்லை. ரொட்டி மாவு உருண்டையே கொஞ்சம் தட்டி அப்படியே சுள்ளியிலே போட்டுவிட்டால் அது உப்பிக்கொண்டு வெந்துவிடும். அதை எடுத்து தின்பதும் வழக்கம்தான். கொஞ்சம் ஜாஸ்தி வசதி இருந்தால் பருப்பை வேக வைத்து ஒரு டாலும் பண்ணி கொண்டு விடுவோம். எத்தனையோ கிரானாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கடைக்காரனும் ஒரு பையனுக்கு மாவு முதலானது கொடுக்க யோசிப்பதில்லை என்று ரொம்பவும் சிம்பிளாக சொல்லிவிட்டார்கள். இங்கே நம்மூரிலானால் பாடசாலை வைக்கிறோம் என்றாலே உக்ரானம், வெங்கலப்பானை, வானளி, அண்டா, குண்டான், அரிசி மூட்டை, புளிப்பானை, அப்புறம் அஞ்சரை பெட்டி இத்தியாதி வேண்டி இருக்கின்றன. நிர்வாகம் பண்ண மணியக்காரன், காவலுக்கு ஆள், இதெல்லாம் வேறே.
எத்தனை தான் மூலதனம் இருந்தாலும் இப்போதிருக்கிற இன்ஃப்ளேஷனிலும் விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருப்பதிலும் சாப்பாட்டு செலவுக்கே கட்டமாட்டேன் என்று ஆகிறது. அப்புறம்தானே வாத்தியார் சம்பளம், பசங்களுக்கு ஸ்டைஃபண்ட், இதெல்லாம் இந்த காரணத்தால் தான் பாடசாலைகளையே மூட வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொன்னதில் இருந்துதான், ஓஹோ, தட்சிணத்தில் வேத வித்யை க்ஷீணித்து போகிறதற்கே நம்முடைய அஞ்சரை பெட்டி சமையல்தான் காரணமா? நாக்கு ருசிக்காகவா நம் மதத்தின் வேறான வேதத்தை அறுத்திருக்கிறோம் என்று தெரிந்தது. இத்தனை தினுசு காரமும் புளிப்புமாக சாப்பிட்டாலே பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டியவனுக்கு நல்லதில்லை. நீயே சமைத்து சாப்பிட்டுக்கொள் என்று விட்டுவிட்டால் அவன் இந்த அஞ்சரை பெட்டி ஆபீஸ் நடத்தவே மாட்டான். படிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும் என்பதால் அவனாகவே வடக்கே செய்கிற மாதிரி ஏதோ ஒரு தினுசு 2 தினுசு லேசான ஆகாரமாக சத்துவ பிரதானமானதாக பண்ணி சாப்பிட்டு விட்டு திருப்தியாய் இருந்து விடுவான். பாடசாலைக்கு பெரிய மூலதனம் வேண்டாம் என்றால் வேத வித்யையும் தன்னால் இப்போதிருப்பதை விட நன்றாக வளரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर